உங்களை கூப்பிட்டவரை விட அது பெரியதாக தன்னை காண்பித்து உங்களுடைய கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறது. உங்களுடைய கவனத்தை உங்களை அழைத்த ஆண்டவரிடத்திலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறது. அது உங்களை கொன்னுடாது. ஹல்லேலூயா. அது உங்களை கொல்ல முடியாது. ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் பேர் உண்மையுள்ளவர். என்னை வாப்பா போலான்னு கூட்டிட்டு என் கையை பிடிச்சாருன்னா, எங்க கொண்டு போய் என்னை கூட்டாரு அங்க கொண்டு போய் விட்டுருவாரு. கையை பிடிச்சாருன்னா கடைசி வரைக்கும் உங்களையும் என்ன எங்க கூட்டாராக கொண்டு போய் சேர்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு. ஆனா வழியில விசுவாசத்தோடு இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கர்த்தரை விட அவன் பெரியவன் நினைச்சது இல்லாம தங்களையும் வெட்டுக்கிளி போல உணர்ந்தாங்க. நாங்களும் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சாங்க. முடிஞ்சது கதை. இயேசு உங்களோட வருவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னார். இன்னையிலிருந்து உனக்கு எல்லாமே ஸ்மூத்தா தான் போகணும் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இந்த பிரச்சனையோடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு என்னை இவர் மேல இருக்கிற அன்பு, இவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து என்னை திருப்ப பயமுறுத்துகிறான். அவர் கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பயம் வந்துட்டுனா விசுவாசம் இருக்காது. ஆண்டவர் சொன்னார், நான் வந்து சுகமாக்குறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? நான் வந்து சுகமாக்குறேன்ப்பா உங்களை. அதுக்குள்ள இங்க வேற ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இன்னொரு பொண்ணு வந்து சுகமாக வந்துட்டா, டிலே ஆயிடுச்சு. அதுக்குள்ள செய்தி வந்துட்டு, ஆண்டவரே அந்த பொண்ணு செத்துட்டா, இனிமேல் நீங்க ஆண்டவரை கூப்பிடாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க செத்துட்டான்னு செய்தி கேட்டு பயந்துடாத. சொன்னெல்லாம் வந்து நான் சுகமாக்குவேன்னு நான் சொன்னபடி செய்வேன். ஒன்லி பிலீவ்னாரு. பயந்துடாத. அவன் என்ன பண்ணா, ஒண்ணுமே பேசல. ஐயோ என் பொண்ணு போயிட்டான்னு அலறி கூப்பிடுறது வரலவே இல்லை. அமைதியா ஆண்டவரோடு போனான். ஆண்டவர் அவளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எந்த கொடிய புயலை காட்டிலும் இயேசு பெரியவராயிருக்கிறார். எல்லாத்தையுமே அந்த புயல் எடுத்துக்கிட்டே போனா கூட, யோபுவின் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அந்த புயல் காத்தா எடுத்துட்டு போச்சு. ஒண்ணுமே இல்லை. யோபு தனியா உட்காந்துட்டான், ஓட்ட வச்சுட்டு சுரண்டிட்டு. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தான்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டான். ஆனாலும் அவன் கர்த்தரை பத்தி தூசிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். கடைசியில் ஆண்டவர் அவனுக்கு ரெட்டத்தனையா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு. பார்க்கணும். எதுக்கு சொல்றேன்னா, இவரை நம்பி படகில் ஏறினவர்கள் அல்லது அவருக்கு படவையை கொடுத்தவர்கள் யாரும் வீணா போனதே இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவருடைய பார்வையில் மரணம் என்பது தூக்கம். மரணம் ஆண்டவருக்கு முடியவே கிடையாது. லாசர் தான் மரிச்சு போனான், அவனையும் எழுப்பினாரு. கர்த்தருடைய பார்வையில் மரணம் என்பது தூக்கம். எது மரணம் தெரியுமா? நரகத்துக்கு போனாதான் மரணம். யோவான் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வசனங்கள் இன்னைக்கு நான் கவர் பண்ண போறேன். ஆனா முதல்ல 13ஆம் வசனத்தை மட்டும்தான் வாசிக்க போறேன். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இங்கதான் போன வாரம் முடிச்சேன். இப்ப இங்கே ஸ்டார்ட் பண்றேன். தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அப்படிதான் இங்கிலீஷ்ல எல்லாம் வந்திருக்கு. ஆனா தமிழ்ல எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே. இது எப்படி இருக்குன்னா, அவர்கிட்ட வந்து எடுத்து கொஞ்சம் கொடுத்ததுனாலே. ஹல்லேலூயா. என்னுடைய பணத்தில் நான் உனக்கு தந்ததினாலே அப்படின்னு சொல்றது போல இருக்குது. அவர் தம்முடைய ஆவியில் இருந்து நமக்கு தந்தருளினாலே அவர் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஒரு போர்ஷன் எடுத்தார் தேவன். ஆதாமை உண்டாக்குனப்ப என்ன பண்ணாரு? அவருடைய போர்ஷன் அது எது? தன்னுடைய சுவாசம். அந்த சுவாசத்தை வேற எந்த சிருஷ்டிப்புக்கும் தன்னுடைய சுவாசத்தை ஆண்டவர் ஊதல. மனுஷனுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். மனுஷனை தேவன் தன்னுடைய சாயின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். ஸோ அவனை கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை போல உண்டாக்கினார் என்பதுதான் இங்க என்னவா இருக்கிறது முக்கியமான கருத்து. நீங்க இதெல்லாம் இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளும் தேவனுக்குள்ளும் இருக்கிறது ரெண்டு விதமான ஆவிகள் இல்லை. என்ன விதமான ஆவி தேவனிடத்தில் இருக்கிறதோ, இப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இனிமேல் என்ன விதமான ஆவி தேவனிடத்தில் இருக்கிறதோ அதே விதமான ஆவி இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்துட்டு. அதனாலதான் அது பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிறது என்ன? தேவன் என்ன விதமான ஆவியை உள்ள வச்சிருக்கிறாரோ அதுலேருந்து ஒரு போர்ஷன் உங்களுக்கு இன்னைக்கு மறுபடியும் கொடுத்து ரட்சிக்கப்படுங்கள். மறுபடியும் பிறக்கிறதுனா அன்னைக்கு எப்படி அவர் சிருஷ்டித்தாரோ அப்படி இன்னைக்கு உங்களை சிருஷ்டிக்கிறார். பிள்ளைகளா நீங்க பிறக்கிறீங்க, புது சிருஷ்டியாய் மாறுறீங்க. எப்படி? அவருடைய ஆவியை ஒரு போர்ஷன் எடுத்து நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நீங்க சொன்ன உடனே பரலோகம் என்ன பண்ணுது? இயேசுவை ஆண்டவர் என்று சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? உங்களுக்குள்ளே ஊதி
உங்களை புது பிள்ளைகளாக இன்றைக்கு மாற்றுகிறார். ஸோ நீங்க பிள்ளைகள். இப்போ என்ன பிள்ளைகள் சொல்லுங்களேன்? பிள்ளைகள். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், ரட்சிக்கப்பட்ட நம்மை உயிரோடு அவர் எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க ஆவி இப்ப எங்க போச்சு? ஏசு எங்க இருக்கிறாரோ அங்க போய் உங்களை உட்கார வைத்து விட்டார். ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது. உங்களுக்குள்ள நீங்க ஆழமா அதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுக்குள்ளும் இருக்கிற ஆவி ஒரே ஆவி. கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார், தேவனோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேற வேற ரெண்டு ஆவிகள் இணைய முடியாது, ரெண்டு பர்சனாலிட்டி இணைய முடியாது. கர்த்தருடைய சிஸ்டிப்ல ரெண்டு விதமான பர்சனாலிட்டி, ரெண்டு விதமான ஆவிகள் இணைந்தால் அது அவருடைய பார்வையில் அபாமினேஷன். எதனால தேவன் பூமியை ஜலத்தால் அழித்தார் நோவாவின் நாட்கள்ல? மனுஷ குமாரத்திகள் தேவகுமாரர்களோடு வேற ஆவிகளோடு சேர்ந்து ராட்சதர்களை பெற்றபடினாலே கர்த்தர் என்ன பண்ணார்? பூமியை அழித்தார்னு பார்க்கிறோம். கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணும். திருப்பி எங்க வந்துட்டேன்? இப்ப நான் வித்துக்கு வந்திருக்கேன். தேவனுடைய பிள்ளைகள் உட்புடைய, அதாவது ரெண்டு ஆவிகள் தான் ஒன்னா இருக்க முடியும். ஆமென். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறது மனுஷ ஆவி இல்ல, தேவ ஆவி. உங்க ஆவியும் தேவனுடைய ஆவியும் இன்னைக்கு எப்படி இருக்கு? ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. இது ரொம்ப சீரியஸான விஷயம். சொல்லுவோமா? சீரியஸான விஷயம். ஹல்லேலூயா. ரெண்டு பழைய ஏற்பாட்டு காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமம் 22 9 முதல் 11 வசனங்கள். உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக. வேற வேற விதையை விதைக்க கூடாது தோட்டத்தில். இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. மாடு புட்டினா 2 மாடு போட்டு, கழுதை புட்டினா 2 கழுதை போட்டு. கர்த்தருக்கு பிடிக்காது. பாருங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்காரு பாருங்க. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாதாயாக. ஒன்னு ஆட்டு மயிர் ட்ரெஸ் போடு, இல்ல பஞ்சு நூல் போடு, ரெண்டையும் கலந்து போடாத. கலப்பு கர்த்தருக்கு பிடிக்காது. கலப்பின விதைகள் இன்னைக்கு உண்டாக்கிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் மனுஷன் உண்டாக்குனது. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பானது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோட பொழிய விடாயாக. அப்பனா அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அழிச்சார். பன்னியோட இருதயத்தை எடுத்து மனுஷனுக்கு பிக்ஸ் பண்ண பாக்குறாங்க, இப்போ ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வேற வேற மிருகங்களே ஒன்னா என்ன பண்ணாத. இந்த இடம் கொஞ்சம் பொழிய விடாயாக. என்னன்னா ரெண்டையும் இனப்பெருக்கம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? 2 வேற வேற மிருகங்களை சேர்த்து வேற ஒரு மிருகம் உண்டாக்கியிருக்காங்க. கர்த்தர் அதை ஒத்துக்க மாட்டாரு. அங்கே சொல்றாரு, உன் வயலில வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதைக்காத. சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது. எவ்வளவு கரெக்டா சொல்றாரு பாருங்க. அப்போ என்ன சொல்றாரு? நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, விதை பத்தி சொல்லும் போது நம்ம இங்க வாசிச்சோம்ல, இந்த வசனம் என்ன வாசிச்சோம்? அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரல. அதான் மேட்ரு. அவர் தம்முடைய ஆவியிலிருந்து நமக்கு தந்தரலினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் ஒவ்வொரு நாள் நடக்கும்போது என்ன யோசிக்கணும்? நான் வேற இல்ல, நானும் தேவனும் ஒரே ஆவியா இருக்கிறோம். தேவன் என்ன விதமான வாழ்வை உடையவராயிருக்கிறாரோ அதே விதமான ஜீவனை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். புரியுதா? எவ்வளவு நல்ல சத்தியம் இல்ல? ஹல்லேலூயா. கையில செய்து கர்த்தரை துதிப்போம். அதுக்கு தான் இந்த 2 உதாரணத்தை காமிச்சேன். எனக்கு ஆண்டவர் இதை காண்பித்தபடினாலே அடுத்து இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இன்னும் அற்புதமான வசனம். சங்கீதம் 82 6 முதல் 7 வசனங்கள். கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் தேவர்கள் என்றும், யாரை பார்த்து சொல்றாரு? தன்னுடைய மக்களை பார்த்து சொல்றார். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுகளில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். நான் ஆச்சரியமா இருக்கு. அவங்க ஜனதா பார்த்து சொல்றாரு, மனுஷ மாதிரி நீ சாகக்கூடாதுங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல நல்லா வருது, தமிழ் என்று மக்கள்னா புரிய மாட்டேங்குது. ஐ ஹவ் செட் யூ ஆர் காட்ஸ். சின்ன ஜி, பெரிய ஜி தான் நம்ம தேவனுக்கு, நமக்கு என்ன ஜி? சின்ன ஜி. காட்ஸ் and all of you are children of the most high, but ye shall die like men and fall like one of the princes. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இது 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 எப்படி சாத்தியம்? இஸ்ரேல் மக்களை பார்த்து நீங்க லிட்டில் காட்ஸ் ஏன் சொன்னாரு தெரியுமா? இங்க விளக்கம் நான் ஏசு சொல்றாரு. அதை ஏசு சொல்லி காமிப்பார். இதே வசனத்தை வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 34 முதல் 35 வசனங்கள். இதே எடுத்து இயேசு கோட் பண்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? எப்படின்னு கேட்டா, தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாதிருக்க. எப்படி நீங்க தேவர்கள்னா, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல் மக்களுக்கு தான் ஆண்டவர் வேதத்தை கொடுத்தார். உலகத்துல யார்கிட்ட கொடுத்தாரு? மோசேயின் மூலமாக இஸ்ரேல். அப்ப சொல்றாரு, என் வார்த்தையை வாங்கி கொண்டபடினாலே நீ என்ன போல மாறிட்ட. அப்போ தேவனுடைய வித்துனாலதான் நீங்களா இன்னைக்கு உண்டாகிருக்கீங்க, நீங்கள் நானும். அப்ப நீங்கள் நானும் யாரு? குட்டி தேவர்கள். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தேவர்கள். அப்ப வேத வாக்கியம் தவறாதான் இயேசு சொல்றாரு. அப்ப தேவன் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற மனுஷன் சாகிறது போல நீ சாகக்கூடாது, உலகத்தில் இருக்கிற மனுஷன் வாழ்றது போல நீ வாழக்கூடாது. நீ எப்படி, நான் என்னுடைய போஷனை உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ நானும் ஒன்னா இருக்கும். நான் என்ன விதமான வாழ்க்கை வாழ்றனோ, ஆரம்பத்தில் எப்படி ஆதாமை சிருஷ்டித்தனோ அப்படின்னு இயேசுவின் மூலமாக அதே விதமான புது சிருஷ்டிப்பின் ஜீவனுள்ள வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் யோவான் எழுது. அந்த ஒரு வசனத்துக்கு தான் நான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். மற்ற வசனங்கள்லாம் வேகமா போயிடலாம். எத்தனை பேருக்கு நல்லா உள்ள போகுது? ஆமென். சோ இன்னும் அடுத்தது, சரி, இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்கள் கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது, எதுக்கு இந்த சபையில நான் அடிக்கடி கன்ஃபெஷன் பண்ணணும்னு சொல்றேன். சிலர் ஃபாலோ பண்றீங்க எனக்கு தெரியும், சிலருக்கு நேரம் இல்லைன்னு தெரியும். ஆனா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. புதுசாக வர பிள்ளைக்கு குட்டி குட்டி வசனத்தை சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன், டிக் விழுந்துட்டுன்னு ஏமாத்தலான்னு பார்க்குறாரு. 2 டிக் விழுந்துட்டு, என்ன எங்க சொல்லு, என்ன சொன்ன சொல்லு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சடைன்னு சொல்லு. ஏந்திரமா சொல்றேன், இங்க சொல்லியிருக்குது, தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட உங்களை தேவன் சொல்லும் போது, நீங்க கர்த்தருடைய வசனத்தை பேசினா ஆவிக்குரிய உலகத்துக்கு தெரியாது அது கர்த்தர் பேசுறாரா நீங்க பேசுறீங்களான்னு. ஆவிக்குரிய உலகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைக்கு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லும் போது, தேவ தூதர்களும் பரலோகமும் கர்த்தர் பேசுனதுக்கு மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஏன்னா உங்களையும் குட்டி தேவர்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எப்பா குட்டி தேவன் ஒருவன் சொல்றான், அப்ப நாங்க அதுக்கு செவி கொடுக்கணும் என்று காரியங்கள் நடக்கும். கைகளை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்கள். அப்ப அவருடைய போஷனை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வித்தை கொடுத்திருக்கிறாருன்னா அவரை போல செயல்படுறது எப்படி, அதை எப்படி நீங்க செயல்படுத்த போறீங்கன்னா, when you speak the word of God, the heaven doesn't matter whether it is God or you are speaking. When you speak the word of God, the things will happen in the spiritual realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த காரியங்கள் நடக்கும்போது உங்க வாழ்க்கையில் நீங்க அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் எதுவுமே அதிகமா சொன்னது இல்லைங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சிடைங்கிற அந்த ஒரு வசனத்தை தான் வாழ்க்கையில ஆபீஸ்க்கு போகும்போது வரும்போது பைக்ல சொன்ன ஒரே ஒரு வசனம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு வாட்டி பிரீத்தி சார் என்ன சின்ன பிள்ளையில என்னோட ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். ஸ்லேட்டை கொடுத்து உட்கார வச்சிருந்தேன், ஸ்லேட்டு குச்சியும் கொடுத்து, ஸ்லேட்டு குச்சி விலை எழுதுறதுக்கு. பிள்ளை என்ன எழுதிருக்குன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எங்கள் மேனேஜர் பார்த்துட்டு கேட்டார், உன் பிள்ளைக்கு வேறு எதுவுமே தெரியாது, என் பிள்ளைக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். இன்னைக்கு நல்லா தான் இருக்கு. ஹல்லேலூயா. என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். So when you speak the word, it will work. ஆமென். ஏன் இன்னும் சொல்ல போனா, தேவனோட சேர்ந்துட்டீங்களா இல்லையா? உங்க ஆவி தேவனுடைய ஆவி சேர்ந்திருக்க. அப்ப நீங்க பேசும்போது யார் கூட பேசுகிறா? சத்தம் உங்க சத்தத்தோட யார் சத்தம் எழும்புதங்க? உங்க ஆவியிலிருந்து பேசும்போது தேவனே பேசுகிறார். அவருக்கு சத்தம் கொடுக்க ஒரு தொண்டை வேணும், ஒரு நாக்கு உதடெல்லாம் வேணும். ஸோ என்னை சூஸ் பண்ணார், எனக்காக நீ பேசவா. மோசே எதுக்காக அனுப்பினாரு? கர்த்தருக்காக பேச அனுப்பினார். பார்வோன்ட்ட போய் நீ பேசு, என்னுடைய வல்லமை உன் மேல வைக்கிறேன், என்னுடைய அபிஷேகத்தை வைக்கிறேன். பார்வோன் முன்னாடி போய் மோசே நின்று அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். அப்ப பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணது யாரு? கர்த்தர். அந்த செங்கடலை பிளக்க அந்த கோலை நீட்டின பொழுது அந்த செங்கடல் 2ஆ பிளந்தது மோசேவா கர்த்தரா? கர்த்தர் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார், செங்கடலை 2ஆய் பிளந்தார் என்று சொல்லி பார்க்கும். நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியில் நிறைந்து தேவனுடைய வார்த்தை பேசும்போது கர்த்தர் செங்கடல்களை பிளப்பார், உன் தேவைகளை சந்திப்பார்,
வியாதிகளை சுகமாக்குவார். உன் குடும்பத்தை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். அதுக்கு தான் அந்த போஷன் கொடுத்தாரு. வச்சுக்கிட்டு நல்ல முக்கியமான போஷனை உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கண்டது பின்னாடி போயிட்டு வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை கூப்பிடல. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தேவையானலாம் உங்களை தேடி வரும். ஆமேன். நீங்க இருக்க வேண்டிய பொசிஷன் இருந்தீங்கன்னா கர்த்தர் காத்தடிப்பார். ஒரு காத்தும் ஒன்று கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும். உங்களுக்கு வேலையை சேர்க்கும், உங்களுடைய உறவுகளை சேர்க்கும், நல்ல நண்பர்களை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த காற்று தானாகவே வந்து உங்கள் கையில் எல்லாவற்றையும் கொடுக்கும். ஒரு மரத்திலேருந்து இலைகள் உதிர்ந்து போவது அப்படியே பறந்து போகுது. அதை நாம் கையில், சில இலைகள் தானாக வந்து நம்ம கையில் வந்து என்ன பண்ணும், விழும். அது நம்ம பிடிச்சதுனால இல்லை, அந்த காற்று நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்குது இல்லையா? அதுபோல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். இட் வில் ஓவர்டேக் யுவர் லைஃப். அது உங்கள் வாழ்க்கை, சில மொழிபெயர்ப்பு சொல்லி அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை முந்தி கொண்டு போகுமா, உங்களுக்கு முன்னாடி போகும். ஆண்டவர் சொல்லிருக்கார், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கு முக்கியம் பேச வேண்டும். தேவன் வெளிச்சம் உண்டாக்கடது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. இன்னைக்கு தேவ ஆவியை பெற்ற நீங்களும் நானும் சொல்லும் போது, நீ சொல்லும் போது நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஏன்னா இப்ப விசுவாசம் வந்துருச்சு இல்ல, அந்த போஷன் தான் நமக்குள்ள பேசுது. ஹல்லேலூயா. தேவனுடைய போஷன் சொல்லுமா, தேவனுடைய போஷன், தேவ ஆவி என் மூலமாய் பேசுகிறார். ஆகவேதான் அந்நிய பாஷை பேசணும். ஆமேன். அந்நிய பாஷை பேசும்போது ஆவியானவர் மட்டுமே பேசுவார், சத்தம் மட்டும் தான் உங்களோட இது. அப்போ கண்ணுக்கு தெரியாத சில ரகசியங்களை ஆண்டவர் பேசுகிறார். நமக்கு புரியாத சில காரியங்கள் நமக்கு தெரியாமையே ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிறது. ஏன்னா தேவ ஆவியோடைய சத்தம் கேட்கும் போது தேவ தூதர்கள் செயல்படுகிறார்கள். தேவன் பேசுகிறார், யார் தடுத்து நிறுத்த முடியும்? கர்த்தர் பேசுகிறார், யார் நோ என்று சொல்ல முடியும்? கர்த்தர் பேசும்போது அற்புதங்கள் நடக்கும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கோம். இப்ப நான் விளக்கினது உங்களுக்கு புரியுதா? காலையிலேருந்து ஆராதனையில எவ்வளவு அன்பை பத்தி புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா? அதனாலதான் விசுவாசிக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறோம். 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அன்பிலே பயமில்லை. சொல்லுவோமா, அன்பிலே பயமில்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. சரி, இப்போ அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்பி வந்துட்டோம், நம்மளை குட்டி தேவர்களாய் உண்டாக்கி இருக்கிறார். நாம் பேசும்போது அவர் பேசுகிறதுக்கு ஒப்பானதா இருக்கிறது. இதையெல்லாம் அவருடைய அன்பு செஞ்சிருக்கு. அடுத்த வாழ்க்கையில என்ன ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பயப்படாமல் எப்படி இருக்க போகிறோம்? இந்த பயத்தை எப்படி நாம் மேற்கொள்வது? அவர் நம்ம மேல அன்பா தான் இருக்கிறார், இது எல்லாருமே நம்புறோம். ஆனா சூழ்நிலை என்ன பண்ணுகிறது, நம்மை அந்த அன்பு சந்தேகப்பட வைக்கிறது, பயம் உண்டாகிறது. வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் 4:35 முதல் 40 வசனங்கள். இயேசுவோட சீசர்களோடு என்ன பண்ணுகிறார்? படகுல போகிறார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். கடல்ல எங்க அக்கறை இருக்குன்னு கேட்கலாம். கலிலேய கடல்ல அக்கறை உண்டு. கலிலேய கடல் வந்து ஒரு பெரிய ஏரி அது, ஆனால் அது கடல் என்று தான் அழைக்கப்படுகிறது. கர்த்தர் கிருபை செய்தார், அந்த கடலை நாங்களும் போட்ல போனோம். ஸோ அந்த கடல் அது கலிலேய கடல். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். இயேசு தலகாணி வச்சு தூங்கிட்டு இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஹல்லேலூயா. சம்பவம் எல்லாருமே ஏற்கனவே நிறைய வாட்டி வாசிச்சிருப்பீங்க. அது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கூப்பிடுறாரு,
வாங்க அக்கறைக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு படகுல போறாங்க. அவர் தூங்குறாரு. அப்போ ஒரு பெரிய காற்று வந்து அடிக்குது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அவரை போய் எழுப்பி, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, நாங்கெல்லாம் சாவ போறோம், தூங்கிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லைன்னு கேட்குறாரு. உங்களை என்னையும் ஆண்டவர் அழைத்தார், அக்கறைக்கு போவோன்னு கூப்பிட்டவர் யார் என்கிற அறிவு முதலாவது உண்டாக வேண்டும். அக்கறைக்கு வாங்க போகலான்னு கூப்பிட்டவர் யார்? இயேசு. இவங்க ஏற்கனவே அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பார்த்துருக்காங்க இல்லையா? ஆனா புயல் காற்று வரும்போது நம்ம வாழ்க்கையிலையும் அது போல நிறைய புயல் காற்று வருகிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அது எதுக்கு வருதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எதுக்கு வருதுன்னா, உங்க வாழ்க்கையில உங்களை கூப்பிட்டவரை விட அது பெரியதாக தன்னை காண்பித்து உங்களுடைய கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய கவனத்தை உங்களை அழைத்த ஆண்டவரிடத்திலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறது. அப்போ ஏதோ ஒன்று நடந்தோடனே, நான் நேற்று தான் இயேசு ஏற்றுக்கிட்டு வந்தேன், இன்னைக்கு தான் ஞானஸ்நானம் எடுத்தேன், என்ன எனக்கு அப்படி நடக்குதுங்கும் போது நீங்கள் கொஞ்சம் நிதானிக்கணும். அது உங்களை கொன்னுடாது. ஹல்லேலூயா. அது உங்களை கொல்ல முடியாது. ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் பேர் உண்மையுள்ளவர். என்னை வாப்பா போலான்னு கூட்டிட்டு என் கையை பிடிச்சாருன்னா, எங்க கொண்டு போய் என்னை கூட்டாரு அங்கே கொண்டு போய் விட்டுருவாரு. வழியில் பயந்து விட்டுட்டு ஓடுறதுக்கு அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. கையை பிடிச்சாருன்னா கடைசி வரைக்கும் உங்களையும் என்ன எங்க கூட்டாராக கொண்டு போய் சேர்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு. ஆனா வழியில விசுவாசத்தோடு இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆமேன். இந்த படகு அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொடுத்தேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறாரு. ஆனா வழியில் அவர்கள் பார்த்த ஏனோக்கியர் அது போன்ற பெரிய கூட்டங்களை பார்த்தோன்னே ஹைட்டா இருந்தான், வெயிட்டா இருந்தாலும் இவங்க பயந்துட்டாங்க. எப்படி பயந்துட்டாங்கன்னா, கர்த்தரை விட இவன் பெரியவன் நினைச்சாங்க. கர்த்தரை விட அவன் பெரியவன் நினைச்சது இல்லாம தங்களையும் வெட்டுக்கிளி போல உணர்ந்தாங்க. நாங்களும் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சாங்க. முடிஞ்சது கதை. கர்த்தர் அவங்களை என்ன பண்ணிட்டாரு, உங்களை கூட்டு போக மாட்டேன்ட்டாரு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களோட வருவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், இன்னையிலிருந்து உனக்கு எல்லாமே ஸ்மூத்தா தான் போகணும் கிடையாது. பிரச்சனை வரும் நான் சொல்லி பயமுத்தல. ஒரு வேளை உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இந்த பிரச்சனையோடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு என்னை இவர் மேல இருக்கிற அன்பு, இவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து என்னை திருப்ப பயமுறுத்துகிறான். அவர் கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பயம் வந்துட்டுனா விசுவாசம் இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒன்று கூப்பிடுறான், ஆண்டவரே என்னுடைய பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கா, அவளை வந்து சுகமாக்குன்னு கூப்பிடுறான். ஆண்டவர் சொன்னா நான் வந்து சுகமாக்குறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? நான் வந்து சுகமாக்குறேன்ப்பா உங்களை. அதுக்குள்ள இங்கே வேற ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இன்னொரு பொண்ணு வந்து சுகமாக வந்துட்டா, டிலே ஆயிடுச்சு. அதுக்குள்ள செய்தி வந்துட்டு, ஆண்டவரே அந்த பொண்ணு செத்துட்டா, இனிமேல் நீங்க ஆண்டவரை கூப்பிடாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க செத்துட்டான்னு செய்தி கேட்டு பயந்துராத. சொன்னெல்லாம் வந்து நான் சுகமாக்குவேன்னு, நான் சொன்னபடி செய்வேன், ஒன்லி பிலீவ்னாரு, பயந்துராத. அவன் என்ன பண்ணா, ஒண்ணுமே பேசல. ஐயோ என் பொண்ணு போயிட்டான்னு அலறி கூப்பிடுறது வரலவே இல்லை. அமைதியா ஆண்டவரோடு போனான். ஆண்டவர் அவளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கு. நான் சொல்றேன், என்ன காத்தடிச்சாலும் 30 வருஷமா நான் பல காற்றுகளை பார்த்துருக்கிறேன். நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை விதமான காற்றுகள் சத்துரு கொண்டு வந்தாலும் அந்த மெச்சூரிட்டி நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னதுமா மெச்சூரிட்டி? எந்த கொடிய புயலை காட்டிலும் இயேசு பெரியவராயிருக்கிறார். எல்லாத்தையுமே அந்த புயல் எடுத்துக்கிட்டே போனா கூட, யோபுவின் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அந்த புயல் காத்தா எடுத்துட்டு போச்சு. ஒண்ணுமே இல்லை. யோபு தனியா உட்காந்துட்டான், ஓட்ட வச்சுட்டு சுரண்டிட்டு. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தான்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டான். ஆனாலும் அவன் கர்த்தரை பத்தி தூசிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். கடைசியில் ஆண்டவர் அவனுக்கு ரெட்டத்தனையா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு பார்க்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, இவரை நம்பி படகில் ஏறினவர்கள் அல்லது அவருக்கு படவையை கொடுத்தவர்கள் யாரும் வீணா போனதே இல்லை. வெறும் படகை கொடுத்த பேதுருவின் படகை 2 படகு மீனால் நிரப்பினவர். எதுக்கு சொல்லுகிறேன், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இயேசு உண்மையுள்ளவர். ஆண்டவருடைய பார்வையில் மரணம் என்பது தூக்கம். அவர் சொல்றார், போய் அந்த பொண்ணு அவள் நித்திரையாக இருக்கிறாள்னு. ஏன் தெரியுமா? மரணம் ஆண்டவருக்கு முடிவே கிடையாது. லாசர் தான் மரிச்சு போனான், அவனையும் எழுப்பினாரு. கர்த்தருடைய பார்வையில் மரணம் என்பது தூக்கம். எது மரணம் தெரியுமா?
நரகத்துக்கு போனால் தான் மரணம். நிறைய பேர் மறித்திருக்காங்களா? அவங்களாம் என்ன செய்கிறாங்க? தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் மறுபடியும் உங்கள் உயிரோடு எழுப்புவாரா? எழுப்புவார். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு நடக்குமா? பரலோகத்துக்கு போகிறவங்க பரலோகத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போகிறோம், அதுதான் மரணம். அது வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே பூமியில் என்ன செய்கிறார்கள்? இயேசு ஏற்றுக்கிட்டவங்களோ ஏற்றுக்காதவங்களோ எல்லாமே என்ன பண்ணுறாங்க? தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், நித்திரையாக இருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசுவோட லாங்குவேஜ் அவள் மறித்துட்டான்னு சொல்லலை, அவள் நித்திரையாக இருக்கிறாள். லாசரு நித்திரையாக இருக்கிறான்னு சொல்கிறாரு சீசர்கள்ட்ட. அவங்களுக்கு புரியலை. அப்புறம் ஓப்பனாக சொல்கிறாரு, செத்துட்டான், அங்கே போகலான்னு. தேவனுடைய லாங்குவேஜ், கர்த்தருடைய லாங்குவேஜில் மரணம் என்ன? தூக்கம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அது தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் மறுபடியும் தட்டி எழுப்புவார். எது மொத்தமாக ஜீரோ ஆயிடுச்சோ, மறித்தது போல தோன்றுகிறதோ, அதை என்ன செய்வார்? ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருடைய போஷணை தான் இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய போஷணை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்மோட நிலைச்சிருக்கிறாரு. தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கும் போது பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் புறம்பே தள்ளுகிறது. பயம் எதுக்கு வருதுன்னா, உங்க விசுவாசத்தை உங்ககிட்டேருந்து திருடுவதற்காக வருகிறது. பயமும் விசுவாசமும் ஒரே சமயத்தில் செயல்பட முடியாது. பயம் வரும், பயம் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அந்த பயத்தை நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி போயிடுமோ, என் ஊழியம் இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த உலகத்தில் இருக்கிறவனையும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், அவர் எதையும் எழுப்ப வல்லவர், எதையுமே உயிரோடு எழுப்பி கொடுக்க அவர் வல்லவர். கடைசி நம்பிக்கை என்ன? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மரணம். மரணத்துக்கு அப்புறம் ஜனங்க நம்ப மாட்டாங்க, செத்துட்டார் அப்புறம் என்னங்க இருக்குன்னு. ஆனால் தேவன் அப்படி சொல்ல, செத்தாலும் எழுப்புவேன். ஆமென். எத்தனையோ மரித்தவர்களை ஆண்டவர் எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் மரணம் தான் டெட் எண்டு. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் மரணம் ஒரு டெட் எண்டு கிடையாது. அதற்கு அப்புறமும் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய போஷனை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா நாமும் என்ன பண்ண? தேவ மகிமையை காணலாம். மரித்த பகுதிகளை மறுபடியும் உயிரோடு நம்ம வாழ்க்கையில் எழுப்ப முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 13ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இப்ப புரிஞ்சிச்சு. நம்ம ரெண்டு பேரும் தேவனும் நம்மளும் எப்படி இருக்கோம்? ஒன்றாக இருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி எடுக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவன் நிலைத்திருக்கிறான். இப்ப அறிக்கை பண்ணவங்களுக்கு தேவன் நிலைத்திருக்கிறாரா இல்லையா? ஏன்னா இயேசுவை ஆண்டவர் சொல்ல உதவி செஞ்சவர் யார்? ஆவியானவர். ஆவியானவர் உள்ள வந்தாதான் முழு மனதோடு ஒருத்தவங்க இயேசுவை ஏற்றுக்க முடியும். ஆவியானவர் உதவி செய்யலைன்னா, ஒருவேளை எனக்காக உங்களுக்காக கையை வைத்துட்டு அவங்க அந்த பக்கம் போய் வேற போல நடந்து கொள்ளலாம். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் ஆவியானவர் அவனுக்கு காண்பிச்சார்னு சொன்னா, இயேசுவை ஆண்டவர் என்று காண்பிக்கும் போது, ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை ஆண்டவர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஏன் போன வாரம் என்ன சொன்னேன்? தேவன் தான் நம்ம வாழ்க்கையில் அன்பை ஆரம்பிச்சார். He initiated. 10ஆம் வசனம், அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். Who initiated this love? யார் இந்த அன்பை ஆரம்பித்தது? நீங்களா இருந்தா கொஞ்சம் பயப்படலாம். தேவன் ஆரம்பிச்சார். ஏன்? அவர் ஆரம்பிக்கலைன்னா நமக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. ரட்சிப்பு வரலன்னா நம்ம அழிஞ்சு போயிருப்போம். அவர் தான் அதை நமக்கு இனிஷியேட் பண்ணாரு. நான் போன வாரத்தில் சொன்னேன், அந்த அன்பை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ண, தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. இயேசுவை சிலுவையில் மறிக்க பண்ணி அவர் சிந்தனை ரத்தத்தினால ரட்சிப்பை கொடுத்து நம்மளை இப்போ ஏற்றுட்டு இருக்காரு. ஏன்னா ஏசு இதை செய்யலாம், தேவன் உங்களை என்னை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம பாவிகள் எப்படி பரிசுத்தமான தேவன் ஏற்றுக்கொள்ள முடியும்? பாவிகளுக்கு உள்ள எப்படி பரிசுத்தமான தேவன் இன்னைக்கு வாசம் பண்ணி நீங்களும் நானும் அவர் ஒன்னா இருக்கணும் இந்த வசனம் எப்படி சொல்ல முடியும்னா, அதுக்கு அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு. தேவன் இனிஷியேட் பண்ணாரு. தேவன் என்னை நேசித்தாரு. என்ன நேசிச்சதுக்காக தன் குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு. அவர் மறித்து ரத்த சிந்தனைப்படினாலே இன்னைக்கு தேவன் என்னோட வாசம் பண்ண முடிகிறது. அப்ப இந்த ரட்சிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இனிஷியேட் பண்ணியிருந்தா ஒரு சமயம் பயந்து விட்டுட்டு ஓடிடுவீங்க. நம்ம அவர் அன்பு கூறல, அவர் நம்மை அன்பு கூர்ந்தபடினாலே அவர் உண்மை உள்ளவர்.
நம்மளை அன்பு கூறுறவங்களாம் உண்மையுள்ளவங்களான்னு தெரியாது. ஆனால் நம்மை அன்பு கூர்ந்த இயேசு உண்மையுள்ளவர். அவர் என்ன பண்ணிக்க மாட்டார், டைமுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க மாட்டார். நான் தான் நேற்று சொன்னேன், 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சபைக்குள்ளே போனப்போ உன்னை கண்டேன்னு சொன்னவர் 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்தில் எனக்குள்ள எவ்வளோ அப் அண்ட் டவுன் இருந்திருக்கு. அவர் என்னை வேணான்னு சொல்றதுக்கு எவ்வளோ காரியங்கள் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுமா? அவர் தான் என்னை முடியல அன்பு கூர்ந்தார். நான் அவரை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தில் விட்டுட்டு ஓடி இருப்பேன். நான் ஓடிட்டேங்கிறது தான் உண்மை. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நான் இயேசுவை விட்டு தூரமாய் ஓடிவிட்டேன். ஆனால் இந்த வசனத்தின்படி அவர் என்னில் முன்பு அன்பு கூர்ந்தபடினாலே இதுவரைக்கும் என்னை பத்திரமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது பேர் தான் கிருபை. நான் எப்படி அவருக்கு ஊழியம் செய்கிறேங்கிற அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு அவர் என் மேல் அன்பு கூறல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் எப்படி எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறேங்கிறத வச்சு அவர் என் மேலே அன்பு கூறல. அவர் ஏற்கனவே என் மேல் முந்தி அன்பு கூர்ந்து விட்டார். அவர் அன்பு கூர்ந்தபடினாலே நான் ஊழியம் செய்கிறேன். ஆமென். நான் ஊழியம் செய்வேன்னு அவர் என்ன நேசிக்கல. புரியுதா? இப்போ இருக்கான், நான் சொன்ன வேலையில இந்த பையன் செய்வான்ப்பா, இவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சர்ச்சில் கொண்டாந்து எப்படியோ ஒரு மெம்பர் ஆக்கிட்டோம்னா வேலைக்காரனா யூஸ் பண்ணிக்கலாம், சொன்னதெல்லாம் செய்வான் அப்படிங்கிறனால அன்பு கூர்த்தனா? அப்படிதான் ஒவ்வொருத்தரும் இங்கே உங்களெல்லாம் அன்பு கூறுறேன்னா அது பேர் வேலைக்காரன். அல்லேலூயா. வேலைக்கு பயன்படுத்தினால் வேலைக்காரன், வேலை செய்தாலும் செய்தாவிட்டாலும் அன்பு கூர்ந்தால் தகப்பன். இப்போ தேவன் நீங்க வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டியும் அன்பு கூறுகிறவர். ஆனா தகப்பனை நேசிக்கிற குமாரன் ஒரு தகப்பனுக்கு குமாரன் ஊழியம் செய்கிறது போல ஊழியம் செய்வானா? ஆனா இயேசு இப்படி வேலைக்காரனா குமாரனா? குமாரன். ஆனால் தகப்பனுடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றினார். அப்போ அன்பால தான் நீங்க ஏதாவது செய்யணும் ஒழிய எவ்வளவுதான் திட்டுனாலும் செய்ய மாட்டோம். வருஷம் திட்டினாலும் எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா பா என்னை கூப்பிட்டது வேலைக்காரனா கூப்பிடலப்பா, ஏதோ என்னத்தையோ கொடுப்பாருன்னு கூப்பிடலப்பா, அவர் தன்னையே கொடுத்து என்னை கூப்பிட்டார். தன்னை சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் செஞ்சு என்னை நேசிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து, இதான் அந்த அறிந்து கொள்ளுதல். எப்படின்னா ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக என்ன கூப்பிடல. என்கிட்ட எனக்கு என்ன, அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? என்கிட்ட தேவனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அதை புரிஞ்சுக்கணும். என்னால தேவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அவர் தான் எனக்கு பெனிஃபிட். ஹல்லேலூயா. அவரால் தான் எனக்கு பெனிஃபிட், அவரால் தான் எனக்கு நித்திய ஜீவன். என்னால தேவனு நான் இல்லாட்டி இன்னொருத்தன் செய்ய மாட்டானா? இல்லை நான் 500 வருஷம் இந்த பூமியில் வாழ போறேன்னா? எனக்கு பின்னாடி இங்கே யாரோ ஒருத்தனை நேர்கத்தை தீர்மானிச்சிருப்பாரா இல்லையா? ஹல்லேலூயா. நான் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். யாரோ ஒருவரை கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு தன் சித்தத்தை நிறைவேற்றுவார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன், இதை புரிஞ்சு அவர் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். இல்லாட்டா அவன் ஓடி போயிடுவான். உண்மையா என்னை அன்பு கூர்ந்திருக்கிறாய் என்று புரிந்திருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான்? என்ன செய்வான்? தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பில் நம்மில் பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரப்போதா இல்லையா? அது யாருக்கு? எனக்கு இல்லை. ஆமென். எனக்கு கிடையாது. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியில் நாமும் இருக்கிறோம். அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டபடி இருக்கிறோம். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக தான் நம்ம இருக்கோமா. ஏன்? அவரோட போஷன் நாம. அதன் அடிப்படையில் தான் நம்மால் அன்பு கூற முடியும். அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் இல்லை. அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். யார் இந்த சகோதரன்? இதை புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப கஷ்டம். சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யார் இந்த சகோதரன்? இயேசு ஒரு இடத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் வெளியில நிற்கிறாங்க. அப்ப இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நிற்கிறாங்கன்னு. அவர் சொல்றார், யார் என்னுடைய தாயார், யார் என்னுடைய சகோதரர்கள்?
கூட்டத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்றாரு, இதோ தேவனுடைய சித்தத்தை செய்கிற இவர்களே எனக்கு சகோதரரும் சகோதரிகளும் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது குடும்பத்தில் உள்ளவங்களை நேசிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. குடும்பத்தில் உள்ளவங்களையும் நம்ம நேசிக்கணும். ஆனால் இந்த சகோதரர்கள்னு இயேசு சொல்றது யாரு கேட்டீங்கன்னா, நான் தேவ சித்தத்தை செய்யறேன்னா எனக்கு வலது கரத்தை பிடித்து எனக்கு உதவி செய்கிறவன் தான் சகோதரன். நான் ஜெபம் பண்றேன்னா என்னோட கூட ஜெபம் பண்ணுகிறவன் சகோதரன். நான் இந்த சபையை கர்த்தருக்காக நடத்தணும்னு நினைக்கும் போது அப்பா அவருக்கு பின்னாடி கூட நம்ம இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவன் சகோதரன். அவன் எனக்கு சகோதரன், அவன் எனக்கு குமாரன், அவள் எனக்கு சகோதரி, அவள் எனக்கு தாய். எதையாவது இந்த தேவ மனுஷனுக்கு நான் கூட இருந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு சகோதரன். அவனிடத்தில் நான் எந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு என் அன்பை நான் கொடுக்க வேண்டும். கள்ள சகோதரர்களால் உண்டான மோசம் என்று பவுல் எழுதுகிறார். சகோதரன் என்று நம்பினவன் ஏமாற்றினால் அவன் கள்ள சகோதரன். பணத்தை ஏமாற்றுகிறவர்கள், ஊழியத்தை ஏமாற்றுகிறவர்கள், உண்மை இல்லாதவர்கள், கள்ள சகோதரரால் உண்டான மோசம் என்று பவுல் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். அது என்ன சகோதரர்களே கள்ள சகோதரர்கள்? நான் யோசிச்சு பார்த்தேன். நம்பிக்கை வச்சிருப்பாரு, அதை ஏமாற்றி இருப்பார்கள். ஆமேன். ஸோ சகோதரர்கள் யார்? உங்க வாழ்க்கையில உங்களோட சேர்ந்து பயணித்து உங்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரும் சகோதரர்களே. ஆமேன். அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஒரு 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 பொண்ணு என்ன பண்றா, ஒரு அம்மா, ஐயோ தேவ மனுஷன் வர்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அறையை ஆயத்தப்படுத்துறா. நீங்க எங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த ரூம்ல தங்கிக்குங்க. அவருக்கு ஒரு டேபிள் லைட் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறா. வரும்போதெல்லாம் அவர் அந்த வீட்டில் அந்த தீர்க்கதரிசி தங்குறாரு. ஒரு நாள் அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு தெரியுது. அவர் என்ன பண்ணுகிறார், அவளுக்கு ஒரு பிள்ளை அற்புதமாய் கொடுக்குறார். அந்த பிள்ளை கொஞ்ச நாள் சேர்ந்து போகிறான். அப்போ என்ன பண்ணுறார், அந்த பிள்ளையை கூப்பிட்டு எடுத்து கொண்டு வான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு உயிரை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமேன். கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய சித்தத்திற்கு கை கோக்குற உங்களை ஆண்டவர் வெறுமையாய் விடவே மாட்டார். சகோதரர்களுக்கு என்று நான் சொல்லுகிறேன், உண்மையாய் இருதயத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் உதவி செய்யும் போது அந்த உதவிக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா இயேசு வரதான் போறாரு. அது வரைக்கும் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். தனி ஒரு மனுஷனாய் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஒத்தால் நின்று எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆமென். ஒரு மனுஷனால் நடக்கிறதில்ல சபை என்பது. ஒரு சபை என்று சொன்னால் சகோதர சகோதரிகளாக எல்லாம் சேரணும். ஞாயிற்றுக்கிழமை சபையாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இப்போ குடும்ப ஜபத்தெல்லாம் அப்படி கொண்டு கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆமென். சபை என்பது எல்லாம் இணைந்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு தகப்பன், எல்லாருக்கும் ஒரு சகோதரன் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அதுதான் 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்தை பாதியை கவர் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. இப்படி அதாவது நான் 1 யோவானை பொறுத்த வரைக்கும் சில சம்பவங்களை சொன்னாலே ஃபுல்லாக புரிஞ்சிடும். நான் இப்போ 2 சம்பவத்தை சொன்னேன். ஒன்று, கலப்பினத்தை தேவன் விரும்புறதில்லை. அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை திருமணம் செய்வதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. ஏன்னு தெரியுமா? அந்த ஆவி வேற, இந்த ஆவி வேற. ஆமென். சொல்றாரு, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தேவன், அது பிசாசுங்கிறாரு. எப்படி 2 ஆவியும் ஒன்னா சேர்றதுக்கு நீ ஒத்துப்ப அப்படிங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப நம்ம தேவனுடைய போஷனை பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய போஷன் நமக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ட்ரெஸ்ல கூட பார்க்கிறாரு. 2 விதமான இது கலக்கக்கூடாது. வயல்ல விதைய 2 விதமான விதைகளை போடக்கூடாது. 2 விதமான மிருகங்களை சேர விடக்கூடாது. கர்த்தர் எப்போதும் அதில் கவனம் உள்ளவராக இருக்கிறார். இது எதை பற்றியதுன்னா, தேவனால் பிறந்தவர்களுக்கு காரியம். கர்த்தரால் பிறந்தவர்களுக்கும் கர்த்தரால் பிறக்காதவர்களுக்கும் there is a difference. ஆமென். அவங்க ஆவியும் உங்க ஆவியும் ஒன்னா சேர முடியவே முடியாது என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படி போனா அது கஷ்டமாக தான் முடியும். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு வேதனை கூட்ட மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்ல கிருபைகளை கொடுப்பார். ஆமென். நாம் எழுந்து நிற்போம்.